கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் கட்டுமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளை வழிமறித்து ஒரு கும்பல் பணம் வசூலிப்பதாக கூறி போலீசார் மற்றும் கரிமவளத்துறை அதிகாரிகளிடம் லாரி டிரைவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எல்லா வண்டியும் மெயின் சொல்ல அதான் சார் இதுவும் வெயிட் பண்ணிட்டேங்க சார். எல்லா வண்டியும் மெயின் சொன்னா யாரும் தொந்தரவு எல்லாமே கரெக்டா. ஏய் தொடாத எல்லாத்தையும் குறைக்கட்டுங்க. மாப்பிள காரை பிரிவு எடுத்துக்கோ. இந்த கார்காரர் வந்து எங்க லாரி குறைக்காட்டிக்கிறது கரெக்டா வந்துக்குது, பேப்பர் எல்லாம் கரெக்டா வந்துக்குது அப்படின்னு சொல்லு. இது போலீஸ்காரர் வந்து விட மாட்டேங்கிறாருன்னு ஓடு. கோவையில் டிப்பர் லாரிகளை வழிமறித்து கட்டாய வசூல் செய்வதாக லாரி டிரைவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டத்தில் கட்டிடப் பணிகளுக்காக செங்கல், மணல் மற்றும் ஜல்லி போன்ற பொருட்களை கொண்டு செல்ல அரசு முறையாக அனுமதி சீட்டு வழங்கி வருகிறது. இந்த நிலையில் மலுமிச்சம்பட்டி சாலையில் லாரிகளை வழிமறித்த நபர்கள் அரசு அனுமதி சீட்டு செல்லாது கூடுதல் ராயல்டி கட்டணம் செலுத்தினால் மட்டுமே லாரிகளை அனுமதிப்போம் என மிரட்டி வருகிறது. தங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் முறையான ஆவணங்கள் இருந்தும் வழிப்பறி பாணியில் பணம் கேட்பதை அறிந்து ஆத்திரமடைந்த லாரி டிரைவர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அந்த பகுதியில் திரண்டனர். அதே போல தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் லாரிகளில் இருந்த ஆவணங்களையும் சோதித்தனர். அவை அனைத்தும் முறையான அனுமதி பெற்ற சீட்டுகள் என்பதை உறுதி செய்த அதிகாரிகள் லாரிகளை விடுவிக்க உத்தரவிட்டனர். இருப்பினும் லாரி உரிமையாளர்கள் அதிகாரிகளிடம் காவல்துறையினரும் ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் இதே போல ராயல்டி என்ற பெயரில் ரசீது இன்றி லாரிக்கு 500 முதல் 1000 ரூபாய் தர வேண்டும் என்றும் சொல்கின்றனர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.